அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தனுசு ராசி மூல நட்சத்திரம், உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். ஸோ உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல்ல மூல நட்சத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம். அதாவது கேது நவகிரகத்தில் கேது பகவான் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா சந்நியாச நிலையை குறிக்கக்கூடியவர். அதாவது மூல நட்சத்திரக்காரங்களை பார்த்திங்கன்னா சில பல அபூர்வ சக்திகளை உள்ளே வச்சிருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது எந்த அளவுக்கு அபூர்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சித்தர்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது சித்தர்கள் சம்மந்தப்பட்டது. இதை மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படியாப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அமானுஷம் நிறைந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அமானுஷம் மீன்ஸ் என்னென்னா நல்ல விதமான ஒரு அமானுஷம் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது சக்திகள் நிறைந்த நட்சத்திரம், ஆஞ்சநேயரோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதோட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மூல நட்சத்திரக்காரங்கிட்ட நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா ஒரு சில விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். மூல நட்சத்திர தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு தெரிய வரும். அது அந்த தாட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும். இதுதான் நடக்க போகுது, இது சரியாக ஒரு செல்ஃபோன் காணாமல் போக போகுது அப்படின்னா கூட அது ஒரு சில பேருக்கு முன்னாடியே தெரியும். இந்த மாதிரி செல்ஃபோன் 4 நாள் முன்னாடியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது எப்படியோ ஒரு விதத்தில் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி 4 பேர்கிட்ட சொல்லியும் அது நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது நல்லா வருமா வராதான்றது தெரியும். சில பேர் கரெக்டாக சொல்லுவாங்க. மூல நட்சத்திரக்காரனை பொறுத்த வரைக்கும் இது எத்தோன்னே சொல்லுவாங்க, நல்லா வராது, சரி வராது அப்படின்றவாங்க. நெகட்டிவாக மூஞ்சில் வச்ச மாதிரி சொல்லிவிடுவாங்க. ஜென்ரலாகவே மூல நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் வெட்டு 1 துண்டு 2 தான், மற்ற பேச்சே கிடையாது. ஸோ அப்போ பார்க்கும்போது இது சரி வரும் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அடிச்சிடுவாங்க. நல்லா வராதுன்னா அது உண்மையாகவே நல்லா வராது, அதை நம்ம முதல்ல நிறுத்திக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் முன்கூட்டியே சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். நல்லா வரும்னாலும் நல்லா பண்ணுன்ட்டாங்கன்னாவே அது கரெக்டாக வந்துடும் அது. ஓகேங்களா? ஸோ அதனால் மூல நட்சத்திரக்காரரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் அப்படின்றது அந்த சந்நியாச கிரகம், சந்நியாச நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூல நட்சத்திரக்காரர் பிறந்தாவே சந்நியாசம் போயிடுவாங்களா, கல்யாணம் ஆகாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. இதில் ஆண் மூலம் பெண் மூலம் அப்படின்றது 2 விஷயம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆண் மூலம் அப்படின்றது இப்போ ஆண்கள் மூல நட்சத்திர ஆண்கள் பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும், ஆண் மூலமாக இருந்தாலும் பெண் மூலமாக இருந்தாலும் மூல நட்சத்திரக்காரங்களே திருமணம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஜென்ரலாகவே மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு நல்ல குணங்கள் இருக்கிறதோ ஒரு சிலது பார்த்திங்கன்னா அவமானப்படுத்துவதை தாங்கி கொள்ள முடியாது. இன்னொருத்தர் அவங்கள அங்கீகரிக்காமல் நெக்லெக்ட் பண்ணுறாங்க, அதாவது ஒரு தூக்கி எறியப்படுகிறீர்கள் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவங்கள சீண்ட கூட மாட்டீங்க. இனிமேல் அவங்க கூட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்து கிளம்பி போயிட்டே இருப்பீங்க. ஸோ இப்போ அதாவது வளைஞ்சு கொடுக்காத ஒரு தன்மை சில இடத்துல, எல்லா இடத்துலையும் கிடையாது. சில இடத்துல வெட்டு 1 துண்டு 2 தான் நீங்கள் இருப்பீங்க. அப்படின்னும்போது வர்றவங்களும், நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய ஆணோ பெண்ணோ வர்றவங்களும் ஈகோயிஸ்ட்டாக இருக்காங்க, வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் வாழ்க்கையை நடத்த முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க இங்கே இல்லைன்னா கூட அவங்க ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வண்டி அப்படின்றது ஓடும். ஸோ திருமணம் பண்ணும்போதே மூல நட்சத்திரக்காரங்க யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யோசித்து பார்த்து நல்லா பொருத்தம் பார்த்து பண்ணணும். பொருத்தம் பார்த்து மீன்ஸ் என்ன, அந்த 10 பொருத்தம் மட்டுமே பார்த்து பண்ணுறது திருமண பொருத்தம் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வர்றவங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். இப்போ மறுபடியும் நீங்கள் சிம்ம ராசி திருமணம் பண்ணுறீங்க, அதாவது ஜென்ரலாகவே நான் சொல்லியிருக்கேன், ரிஷபம் கடகம் விருச்சிகம் ஆகாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி தனுசுக்கு மூலமாக இருந்தாலும் அதுதான், மற்ற நட்சத்திரக்காரங்களும் அதுதான். ஸோ ரிஷபம் கடகம் விருச்சிகம் நிச்சயமாக தொடாதீங்க.
அடுத்தது வந்து சிம்ம ராசியும் நீங்கள் திருமணம் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து சிம்மம் எப்போவுமே இறங்காது. மூல நட்சத்திரம் கூட அப்பப்போ அந்தர் பெல்ட்டி அடிச்சிடும். தோசை திருப்பி போகிற மாதிரி மாற்றி பேசிடுவீங்க. ஆனால் வந்து சிம்ம ராசிக்காரங்க அது நடக்காது. அதாவது அது அவங்க இறங்கவே இறங்காது. அந்த மாதிரியான விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜென்ரலாக அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் வரும். இப்போ நீங்கள் மூல நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் அப்படின்னா மேஷத்துலேயும் கேதுவோட நட்சத்திரம் வரும், சிம்மத்துலேயும் கேதுவோட நட்சத்திரம் வரும். அதாவது அஸ்வினி, மகம், மூலம். அஸ்வினி மேஷத்துலேயும், மகம் வந்து சிம்மத்துலேயும், மூலம் வந்து தனுசுலேயும் வரும். ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்மேட்ச் தான். ஸோ இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மேக்ஸிமம் உங்களுக்கு செட் ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மிதுனம், கன்னி, மகரம். இந்த 3 விஷயங்கள் வந்து உங்களுக்கு பொருந்தி போகும். அதே மாதிரி உத்திராட நட்சத்திரமும் உங்களுக்கு செட் ஆகாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. தனுசை பொறுத்த வரைக்கும் பூராடம் மட்டும் உங்களுக்கு ஓகே. மற்றபடி மூலமும் உத்திராடமும் வந்து செட் ஆகாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நிறைய மூல நட்சத்திரக்கார பெண்களுக்கு அது உண்மை தான் ஓரளவுக்கு. அது எதனால் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி மாட்டுவீங்க. அந்த மாதிரி வந்து அமைப்பு இருக்குது. பெண் மூலம் அப்படின்னு வந்து அதாவது மூல நட்சத்திரக்கார பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மாமியார் பிரச்சனை வந்துடும். ஏன்னா மூல நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா கூடவே பெருசாக ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது மாமியார் எப்படி ஆவாங்க? அம்மானாலே மாமியார் ஆக மாட்டாங்க. ஸோ அம்மாவே முதல்ல ஆகாதுன்னா மாமியார் எப்படி ஆவாங்க? ஸோ அப்போ வந்து மூல நட்சத்திர பெண்கள், அதாவது பெண் மூலம் சொல்லக்கூடிய மூல நட்சத்திர பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அதாவது மாமியார் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துலையோ திருமணம் பண்ணுறதோ அந்த மாதிரி வந்து ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவாங்க, மாமனார் இல்லாத இடத்துல தான் திருமணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஸோ ஆனால் வந்து பெண் மூலம் பெண்களுக்கு மட்டும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மாமியார் இல்லாத இடத்துல திருமணம் பண்ணுறது உங்களுக்கு சேஃப்டி. அதேமாரி இருக்கிறாங்கன்னா இருக்கட்டும், நல்ல விஷயம், நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தேவையான செய்து விட்டு அவங்க வந்து ஊரில் இருக்காங்க, நீங்கள் சிட்டியில் வந்து இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் வேறு இடத்துல இருந்து சர்வைவல் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஆயுள் பலம் இருக்கக்கூடிய ஆணாக பார்த்து திருமணம் செய்வது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் வேலை செய்வீங்க. மூல நட்சத்திரக்காரவங்க வந்து எப்போவுமே வந்து பெண்களும் சரி வேலை தான் முக்கியம், ஒர்க்கு தான் முக்கியம்னு சொல்லி வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பெருசாக வேலைக்கு போக மாட்டாங்க, உதாரணமாக சுற்றக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அமையும். ஸோ ஆக மொத்தத்தில் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து உஷாராக பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து அதிகமாக அமையும், தொழில் வந்து சற்று குறைவாகவே அமையும், குறைவான நபர்களுக்கே அமையும். அதாவது நீங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத பாருங்கள். உங்களுடைய லக்னம் வந்து உபய லக்னமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் தொழில் செய்யலாம். தனுசு மூல நட்சத்திரக்காரங்க தொழிலே செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. மேக்ஸிமம் தொழில் வந்து செட் ஆகாது தான். ஏன் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ மூல நட்சத்திரக்காரங்கள மனநிலை வந்து மாறிக்கொண்டே இருக்கும். 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும். இது வந்து கேதுவோட நட்சத்திரம் அப்படின்றதுனால பேசுகிறதெல்லாம் ஒன்று ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்கும், இல்லை சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு மீடியமாக வந்து இருக்காது. ஸோ அது வந்து உள்ளிருந்து வர ஸ்பீச் அப்படி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் தொழிலை வந்து சூஸ் பண்ணாமல் வேலையை தான் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது ஜனகால ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே தொழில் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. உங்களுடைய லக்னம் வந்து என்னன்னு பாருங்கள். அதில் வந்து உபய லக்னமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது மிதுன லக்னம், கன்னி லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம். ஓகேங்களா? இந்த மாதிரி லக்னமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தொழிலை தொடாமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? நீங்கள் தனுசு மூல நட்சத்திரம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. லக்னத்தை பார்க்கவும். லக்னத்தில் வந்து உபய லக்னமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தொழிலை தொடாமல் பிஸ்னஸை தொடுறது, அதாவது பிஸ்னஸை தொடாமல் வேலையை தொடுறது நல்லது. அதேமாரி நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னா அட்வைசரி பிஸ்னஸ், லீகல் அட்வைசரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதை பற்றியாவது அறிவை ஷேர் பண்ணுறது பற்றின விஷயங்களை வந்து பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஸ்டேபிளான மைண்ட் அப்படின்றது சுத்தமாக இருக்காது. அப்படின்னும்போது அந்த 4 லக்னங்களுக்கும் நீங்கள் வேறு விதமான வேலைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்வது அப்படின்றது ரொம்ப உத்தமமாக உங்களுக்கு இருக்கும். அது எப்படி இருந்தாலும் தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்க வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் சும்மா உட்கார மாட்டாங்க. அதாவது சும்மா சோம்பேறித்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு வேலை செய்யாமல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே, உங்கள் கேரக்டரும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நீங்கள் படிப்புக்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பீர்கள்.
படிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னா, எது சொன்னாலும் ஓகே, படித்தவங்க வந்து எது சொன்னாலும் உங்களுக்கு ஓகே, கரெக்டு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது படிப்பு முக்கியம் தான், நான் அது வந்து தப்பாக சொல்லலை. அது சொல்கிற அளவுக்கு யாரும் இங்கே யாருக்கும் உரிமை கிடையாது. கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் கல்வி கற்றவர்கள் அனைவருமே கரெக்டாக தான் பண்ணுவாங்க அப்படின்ற மூடத்தன்மை நம்புறது அப்படின்றது ஒரு தப்பான ஒரு விஷயம். அதாவது ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புத்தகத்தில் இருக்கிறத மட்டுமே படிச்சுட்டு பக்காவாக வந்து அது சொல்கிறது அப்படின்றது வந்து அது கல்வி கிடையாது. ஆக்சுவலாக அது முழுமையான கல்வி கிடையாது. கல்வி தான், முழுமையான கல்வி அப்படின்றது கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு, அதாவது என்னென்னா ஒரு சில பேர் நான் பார்க்குறேன், தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்க வந்து அவங்க வந்து படிச்சிருந்தாவே அவங்க வந்து கரெக்டாக தான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு தாட்டு ஒன்று இருக்குது. அது வந்து கரெக்டு கிடையாது ஆக்சுவலி. அதே மாதிரி இப்போ நீங்கள் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சில பேர் வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அலோபதி எடுத்துக்கிறீங்க. ஆங்கில மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா, டாக்டர் வந்து 1000 பேசுவார். டாக்டர் பேசுகிற மொத்தமே வந்து உண்மைன்றது கிடையாது. ஓகேங்களா? டாக்டர் நல்லவர் தான், டாக்டர் படித்தவர் தான், டாக்டர் நல்லவர் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டருக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஹாஸ்பிட்டலோட ஓனர் டாக்டர் கிடையாது. அது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி. ஸோ அதை 4-10 டாக்டருக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா, அவங்க எந்த மாதிரியெல்லாம் டீல் பண்ணுவாங்க அப்படின்றது கரெக்டாக புரிஞ்சுட்டு பேசணும். ஸோ அது வந்து நிறைய இடத்துல நிறைய பேர் நான் பார்க்குறேன், அந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் சுகருக்கு டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா, டாக்டர் சொன்னால் கரெக்டு, நீ சொன்னால் என்ன, டாக்டர் தானே, நீங்கள் என்ன டாக்டரான்னு சொல்லிட்டு திருப்பி கேள்வி கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன். ஒருத்தரை பார்க்கல, நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஆராய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் கல்வின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் அது வந்து கரெக்டான பாதையில் நீங்கள் போகிறீங்களான்றது உங்களை ரீசெக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மூல நட்சத்திரக்காரர்கள் அடுத்தடுத்து படித்து கொண்டே இருப்பீர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட டிகிரி வந்து படிப்பீங்க. நீங்கள் வேலை கிடைச்சாலுமே, நீங்கள் கல்யாணம் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 30-35 வயசு மேலே ஆனாலும் படித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அதே மாதிரி கணக்கு வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பணம் வந்துச்சு, எவ்வளோ போச்சு, இவ்வளோ ரூபாய் யாருக்கு கொடுக்கணும், எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யார்கிட்டயாவது ₹1 கரெக்டாக கேட்டு வாங்கிடுவீங்க, ₹1 கொடுத்துருவீங்க. அந்த மாதிரி கரெக்டாக ஒரு சூழ்நிலைகள் தான் இருப்பீங்க. அதிக அளவு ரிஸ்க் அப்படின்றது எடுக்க மாட்டீங்க. ரிஸ்க் எடுப்பீங்க, ஆனால் ரொம்ப ரிஸ்க் இருந்தால் அதை எடுக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் ரிஸ்க் தொடாமல் கரெக்டான அளவில் நம்ம போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைகள் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். ஸோ இந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டு நீங்கள் யார் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்றத தெரிந்து மூவ் பண்ணிங்க அப்படின்னா, வேலை விஷயத்துலையாகட்டும் சரி, தொழில் விஷயத்துலையும் ஆகட்டும் சரி, திருமண வாழ்க்கையிலும் சரி, உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்றது நிச்சயமாக வரும். வேலை விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிஷபம், கடகம், விருச்சிகத்தோடையோ சிம்மத்தோடையோ எப்பவுமே வந்து ஈகோ கிளாஷ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்கள வந்து என்னென்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் இயங்கும்போது உங்களுக்கு நிம்மதியான ஒரு வேலை சர்க்கிள் வந்து உங்களுக்கு வந்து அமையும். அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் ப்ளஸ் வந்து துர்க்கை அம்மன் வழிபாட்டையும் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது, ஏதாவது ஒரு அம்மன் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஒரு கண்ட்ரோல்லே இல்லாமல் பெரிய அளவில் வந்து உங்களை காப்பாற்றப்படுவீர்கள். ஏன்னா நீ வேலை செய்தாலும் தொழில் செய்தாலும் அந்த சக்தி உங்களை காப்பாற்றி கொண்டே வரும். வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி வந்து நின்றும் அம்மன் வழிபாடு. அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்தாலுமே அவங்க எந்த இடத்துல சிக்கக்கூடாது, எந்த இடத்துல போனால் சறுக்குன்றதை முன்னாடியே வந்து உங்களுக்கு புரிய வச்சிரும். ஏன்னா நிறைய பேர் வந்து அதாவது தொழிலே செய்ய மாட்டீங்கன்னு நான் சொல்ல, சில பேர் தொழிலும் செய்வீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா துருபாய் அம்பானியோட ஜாதகமே வந்து மூல நட்சத்திரம் தான் வரும். ஸோ அப்போ வந்து தொழில் செட் ஆகாதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொன்ன அந்த ஒரு உபயலக்னங்களுக்கு மட்டும் தொழில் சிக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. மற்றவங்களுக்குலாம் வந்து செட் ஆகும். அது என்ன லக்னம், என்ன தசாபுக்தி, அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட குத்தி காமிச்சு சுருக்குன்னு பேசி சொல்கிறது மூலிமாவே உங்களுக்கு அதிகமான மன உளைச்சல் வந்து வரும். நல்லா போயிட்டுருக்கிற வாழ்க்கை நல்லா நிம்மதியாக போயிட்டுருக்கு, திடீர்னு வந்து உங்கள் மூலியமாகவே நீங்கள் பேசுகிறது, உங்கள் பேச்சு மூலியமாகவே வந்து ஏதோ ஒன்று பேசி அந்த நாளை வந்து ரொம்ப கஷ்டமான நாளாக ஆக்கி கொள்வதில் மூல நட்சத்திரக்காரர்கள் மிகவும் வல்லவர்கள். அப்புறம் நீங்களே வந்து ஒரு ஓரமாக உட்காந்து கஷ்டப்படுவீங்க, நம்ம அப்படி பேசாமே இருந்திருக்கலாம், நிம்மதியாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வீட்டில் இருக்கவங்களோட சண்டை போடாதீங்க. ஏன்னா அப்படி சண்டை போட்டுறீங்க, ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து அவங்கள அஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ அவங்கள வந்து ஒரு 25% தான் அஃபெக்ட் பண்ணும். அந்த நேரம் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அவங்க
உங்களோட சண்டையாக இருக்கும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஆனால் 75% வந்து அது திரும்ப உங்களை தான் அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் தான் நிம்மதி இல்லாமல் சுற்றுற மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால அதை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா உங்களது வாழ்க்கை வந்து மிக யோகமான வாழ்க்கையாக உங்களுக்கு அமையும். பிடித்த மாதிரியான ஒரு நாளுமே வந்து நிம்மதியாக போகும். ஸோ தனுசு ராசி மூலச்சக்காரங்களுக்கு வந்து இது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.